அறக்கட்டளை என்ற பெயரில் பொதுமக்களிடம் முதலீடுகளை பெற்று பெருமளவு மோசடியில் ஈடுபட்டவர்களை காவல்துறை அதிரடியாக கைது செய்துள்ளது. சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டை பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அன்னை தெரேசா அறக்கட்டளை என்ற பெயரில் தனியார் தொண்டு நிறுவனம் ஒன்று செயல்பட்டு வந்தது. கூடை பின்னுதல், மெழுகுவர்த்தி தயார் செய்வது உள்பட பல்வேறு தொழில்களுக்கான பயிற்சிகள் இந்த அறக்கட்டளையின் கீழ் இலவசமாக வழங்கப்பட்டு வந்தது. அதோடு இந்த அறக்கட்டளையில் மலிவு விலை உணவகமும் செயல்பட்டு வந்தது. இலவசமாக பயிற்சி அளிப்பது ஒரு பக்கம் இருந்தாலும், மறுபக்கம் பொதுமக்களிடம் பண முதலீட்டை பெறுவதற்காக கவர்ச்சிகர திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு வந்தது. மாதம் 1000 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரை முதலீடு செய்தால் 7 மாதத்தில் 15,000 ரூபாய் வரை லாபம் கிடைக்கும் என திட்டங்கள் அறிவிக்கப்பட்டது. இதை நம்பி அம்மாப்பேட்டை மற்றும் சுற்றுவட்டாரத்தை சேர்ந்தவர்கள் சுமார் ஆயிரக்கணக்கானோர் அன்னை தெரேசா அறக்கட்டளையில் அதிகப்படியாக முதலீடு செய்தனர். இதனிடையே பண முதலீடு திட்டங்கள் குறித்து சேலம் பொருளாதார குற்றப்பிரிவுக்கு தகவல் கிடைத்தது. அதன்படி சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் ஒருவர் முதலீட்டாளர் போல நேரடியாக சென்று தொண்டு நிறுவனத்தை அணுகினார். சுமார் 1.5 மாதமாக அடிக்கடி சென்று அங்கு நடக்கும் பண பரிவர்த்தனைகள் குறித்து அறிக்கை தயார் செய்தார். இதில் கடந்த 14ஆம் தேதி பொங்கல் பண்டிகையின் போது நூற்றுக்கணக்கானோர் பெருமளவு முதலீடு செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து நேற்று அதிரடியாக தனியார் மண்டபத்திற்குள் நுழைந்த பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் அங்கு முதலீட்டாளர்களை சிறைபிடித்தனர். மேலும் தனியார் அறக்கட்டளை நிர்வாகிகளான வேலூரை சேர்ந்த விஜயபானு, அவரது உதவியாளர் ஜெயபிரதா, சேலம் ஒருங்கிணைப்பாளர் செந்தில்குமார் மற்றும் மேலாளர் ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் பணம் வசூல் செய்ததற்கான முறையான கணக்கோ, வசூல் செய்வதற்கான உரிமமோ, தவணை வழங்குவதற்கான வருமான வழிவகை குறித்த எந்த ஆவணமும் இல்லாதது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து இன்று அறக்கட்டளை இயங்கி வந்த தனியார் திருமண மண்டபத்திற்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். மேலும் திருமண மண்டபத்தில் இருந்து 12 கோடி ரூபாய் ரொக்கம், 2.5 கிலோ தங்கம், 10 கிலோ வெள்ளி மற்றும் அரிசி மூட்டை உள்ளிட்ட பொருட்களையும் போலீசார் கைப்பற்றினர். சீல் வைக்கப்பட்ட மண்டபத்தை போலீசார் தொடர்ந்து தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர்.